ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காந்திய காலகட்டம் பார்க்கலாம். இது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் உள்ள ஒரு பார்ட்டு தான். இந்த லெசனில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், முக்கியமான ஆன்சர்ஸ், கொஸ்டின் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக 20 வருஷமா போராடி அதுக்கப்புறம் 1915 தாயகம் திரும்புறாரு. அதாவது தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக இவர் 20 ஆண்டுகள் போராடி இருக்காரு. அதுக்கப்புறம் 1915 இந்தியாவுக்கு திரும்புறாரு. அதுக்கப்புறம் இவர் பிறந்த வருடம் 1869 அக்டோபர் 2ஆம் நாள். இவருடைய அப்பா காபா காந்தி. இவருடைய இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவருடைய அப்பா பெயர் காபா காந்தி. இவரு காபா காந்தி போர்பந்தரில் திவானாகவும் பின்னர் ராஜ்கோட்டில் திவானாகவும் பொறுப்பு வகித்திருந்திருந்தாரு. அதுக்கப்புறம் இவருடைய அம்மா பெயர் புத்திலிபாய். இவரு ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் டிகிரி காலேஜ் போறதுக்காக சட்டம் பயில்வதற்காக 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொள்கிறாரு. இவர் 1891ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெறுகிறார். அதுக்கப்புறம் அவர் பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறையில் நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு திரும்புறாரு. இந்தியா திரும்பின உடனே பம்பாயில வழக்கறிஞராக பணியாற்றுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு எந்த ஜாபும் கிடைக்கல. அந்த டைம்ல தென்னாப்பிரிக்காவில இருந்து ஒரு குஜராத்தி நிறுவனம் இவர்கிட்ட ஒரு கன்சல்டிங்காக வர்றாங்க. காந்தியடிகளோட சர்வீஸ் வேணும், சேவை வேணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு எடுத்துக்கிறாரு. அப்போ 1893ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு செல்கிறார். அப்போ இவருக்கு முதலில் கிடைத்த சான்ஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் குஜராத்தி நிறுவனம் மூலமா கிடைச்சது. அவரு எப்போ போறாரு தென்னாப்பிரிக்காவுக்கு? 1893 வழக்கறிஞராக 1893 ஏப்ரல் மாதம் தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு செல்கிறார். இவர் தென்னாப்பிரிக்காவில் தான் முதன் முறையா இனவெறியை எதிர்கொண்டார். இப்போ டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது எங்க இருந்து எங்க வரைக்கும்? டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொள்கிறார். அப்போ அந்த பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்திற்கு முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமா இவரை வெளியேற்றிட்டாங்க. இது காந்தியடிகள் இதை எதிர்த்து கண்டிப்பா போராடுவேன் அப்படின்னு சொல்லி உறுதி பூண்டார். அப்போ காந்தியடிகள் டிரான்ஸ்வாலில் உள்ள இந்தியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுடைய குறைகளை எல்லாம் களைவதற்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைக்கு வரியாக 3 பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது. அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலங்களை மட்டும்தான் வச்சிருக்கணும். வேற நிலங்களை அவங்களுக்கு சொந்தமா வைத்துக் கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் இரவு 9 மணிக்கு பிறகு அனுமதியின்றி வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத நிலைமையும் இருந்தது. இந்த மாதிரியான செயல்களை எல்லாத்தையும் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் ஆகியோரின் எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்தது. அப்போ டால்ஸ்டாய் எழுதுனது என்ன புக்குன்னு பார்த்தோம்னா, கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. இது எழுதுனது டால்ஸ்டாய். அடுத்தது இந்த ஜான் ரஸ்கின் எழுதுனது அன்டு த லாஸ்ட், அன்டு திஸ் லாஸ்ட் இந்த புக்கும். அதுக்கப்புறம் கரோவின் சட்ட மறுப்பு, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் இந்த புக்கும் அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா, டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் 2 பேரோட எழுத்துக்கள் அறிமுகம் கிடைத்தது. அதுக்கப்புறம் டால்ஸ்டாய் எழுதின புக்கு, ஜான் ரஸ்கின் தாரோ எழுதின புக்கு. இந்த 3 என்ன புக்குன்னு பார்க்கணும். சரியா? இந்த கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது டால்ஸ்டாயின் புக்கு, அண்ட் டு த லாஸ்ட் ஜான் ரஸ்கினோட புக்கு, சட்ட மறுப்பு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் தாரோவின் புக்கு. இந்த 3 புக்கும் நேமும் அது எழுதினவங்களோட பேரும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பு 1905ல பீனிக்ஸ் குடியிருப்பையும் 1910ல டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவுகிறார். அடுத்தது ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. அதாவது ஸ்மட்ஸ் காந்தினா என்னது? இது ஒரு ஒப்பந்தம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரியை ரத்து செய்வதற்காக கொண்டு வந்தது இந்த ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம். காந்தியடிகள் இந்திய வருகைகளின் போது தான் சந்தித்த கோபாலகிருஷ்ண கோகலே மீது பெரும் மரியாதை கொண்டுள்ளார். அதுக்கப்புறம் அவரை தான் அவருடைய அரசியல் குருவாக ஏற்றார். அப்போ காந்தியடிகளோட அரசியல் குரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே. இது ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர்.
அதுக்கப்புறம் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, இ- அரசியல்ல முழுசா வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செய்து பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதன்படி இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொள்கிறாரு. இதனால அவங்கள இந்திய மக்களின் நிலைமையெல்லாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வழி பிறந்தது. அப்போ ஒரு பயணத்தின் போதுதான் அவர் ஒரு வழக்கமா யூஸ் பண்ற ஆடைகளை எல்லாம் விட்டுட்டு சாதாரணமா வேட்டிக்கு அவர் மாறுறாரு. இதுல காந்தியடிகள் சில சத்தியாகிரக போராட்டங்கள் நடத்துறாரு. அது என்னென்ன சத்தியாகிரக போராட்டம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம்பரான் சத்தியாகிரகம், அடுத்தது ரவுலட் சத்தியாகிரகம், அடுத்தது இன்னொன்னு கிலாபத் இயக்கம். இந்த மூணு நம்ம ஒன்னொன்னா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் சம்பரான் சத்தியாகிரகம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பீகாரில் உள்ள சம்பரானில் தீன் காதியா என்ற முறை பின்பற்றப்பட்டது. இது ஒரு சுரண்டல் முறை. அப்போ இந்த சுரண்டல் முறை எதுக்காக வந்தது? எதை இந்த சுரண்டல் முறை தீன் காதியான்னு சொல்றாங்கன்னா, இந்திய விவசாயிகள் அவங்களோட நிலத்தில் 3 பங்கு பகுதியில வந்து அவுரி பயிரிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் கட்டாயப்படுத்தினாங்க. அவுரினா இந்த இண்டிகோ. அப்போ 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் ஜெர்மானியர்கள் ஒரு செயற்கை சாயங்களை கொண்டு வந்தாங்க. இது வந்து இண்டிகோக்கு பதிலா இந்த ஜெர்மானிய செயற்கை சாயங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த இண்டிகோவோட பயன்பாடு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த இண்டிகோ வந்து பயிரிட வேண்டிய அவசியம் இல்லாம ஆயிடுச்சு. அதனால அதை பயிரிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை அதுல இருந்து விடுவிப்பதற்காக ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரையும் அந்த இண்டிகோ பயிரிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விளக்குறாங்க. அப்படி விளக்கும் போது அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இவங்களுக்கு இப்ப சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள். அப்போ அவங்க சட்டத்துக்கு புறம்பாக இப்போ ஒவ்வொருத்தரையும் அதுல இருந்து ரிமூவ் பண்ணணும்னா, அந்த இண்டிகோ பயிரிடுறத விட்டுட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லணும்னா, அவங்க கிட்ட இருந்து தங்களுக்கு இந்த சட்டத்துக்கு புறம்பான நிலுவைத் தொகைகளை வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வாடகையும் அவங்க கிட்ட இருந்து அதிகரித்தாங்க. இதனால ஒரு எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு அந்த மக்களுக்கு இடையே எதிர்ப்பு வெடிக்கிறது. இந்த வகையில் சிரமங்களை சந்தித்த சம்பரானை சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா சம்பரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொள்கிறார். இப்போ இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. இந்த சிரமங்களை சந்தித்த சம்பரானை சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா. எந்த விவசாயியின் பெயர் என்ன? ராஜ்குமார் சுக்லா. இவரு தான் காந்தியடிகளை சம்பரானுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார். இந்த சம்பரான்ல உள்ள இந்த ராஜ்குமார் சுக்லா என்கிற விவசாயி காந்தியடிகளை கூப்பிட்ட உடனே அவர் இங்க வந்துடுறாரு, சம்பரானுக்கு வராரு. ஆனா அங்கிருந்து வந்த உடனே அவரை வெளியேறுமாறு காவல்துறை அவரை கேட்டுக்கொள்கிறாங்க. ஆனா இவர் போகமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க வந்து அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்துட்டாங்க. வழக்கை சந்திக்குமாறு அவரு நிர்பந்திக்கப்படுகிறாரு. இந்த செய்தி வந்து காட்டுத்தீ போல எல்லாருக்கும் பரவிட்டு இப்போ நாடு முழுவதுமாக முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவராக பின்னாளில் பொறுப்பேற்றுக் கொண்ட ராஜேந்திர பிரசாத், அதாவது அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் முதலாவது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத்தும் வழக்கறிஞராக தொழில் செய்த கிஷோர் பிரசாத்ங்கிறவரும் காந்தியடிக்கு துணையா செயல்பட்டனர். யார் யாரெல்லாம் அந்த போராட்டத்தின் போது காந்தியடிகளுக்கு ஒத்துழைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத்தும் கிஷோர் பிரசாத்தும் காந்தியடிகளுக்கு துணையா செயல்படுறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து துணைநிலை ஆளுநர் அதன் பிறகு இந்த துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு குழுவை உருவாக்குகிறாங்க. காந்தியடிகள் அந்த குழுவில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. அப்போ இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும்படி ஒரு அந்த குழு பரிந்துரைக்கிறது. அந்த தீன் காதியாங்கிற ஒரு அடக்குமுறையை வந்து இவங்க முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பரான் சத்தியாகிரக வெற்றிக்கு பிறகு 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடக்குது. அதுக்கப்புறம் 1918 கேதா சத்தியாகிரகம் காந்தியடிகள் தலைமையில நடக்குது. இந்த போராட்டங்கள் எல்லாம் சேர்ந்து காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்குறதுக்கு உதவியா இருந்தது. இவர் வந்து முந்தைய தலைவர்கள் போல இல்லாமல் மக்களை ஒன்று திரட்டக்கூடிய பணியில் வந்து தன்னோட திறமையை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது இந்த ரவுலட் சத்தியாகிரகம் பத்தி பார்க்கலாம். இது 1919ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்திய அரசு சட்டம்.
இந்திய மக்களுக்கு உண்மையில் இந்த அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யாததால் அந்த சட்டம் வந்து ஏமாற்றத்தை அளித்தது. அதுக்கப்புறம் இந்த அரசானது போர்க்கால கட்டுப்பாடுகளை நிரந்தரமாக விரிவுபடுத்தி அமல்படுத்த தொடங்கியது. அதாவது பிடி உத்தரவு எதுவும் இல்லாமலே கைது செய்துக்கலாம், விசாரணை இல்லாமலே சிறையில் அடைக்கலாம் என காவல்துறையினருக்கு அதிகமான அதிகாரங்களை வழங்கியது இந்த ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டத்தை தான் கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக 1919 ஏப்ரல் 6ல ஒரு சத்தியாகிரக போராட்டத்துக்கு காந்தியடிகள் அழைப்பு விடுவிக்கிறாரு. இது வந்து உண்ணாவிரதம் இருத்தல் மற்றும் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அஹிம்சையான போராட்டமாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருந்தாரு. இது வந்து நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனி எதிர்ப்பு சட்டம் போராட்டம்னு இது சொல்லுவாங்க. அப்போ இந்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம் வந்து பஞ்சாப்ல அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் தீவிரமடைந்தது. ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சதுன்னா பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் தான் தீவிரமடைந்தது. அப்போ இந்த காந்தியடிகளை கைது செய்துட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபிற்குள்ளாடி நுழையக்கூடாதுன்னு தடுத்தும் வச்சுட்டாங்க. அப்போ ஏப்ரல் 9ஆம் நாள் டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் 2 பேரும் இந்த உள்ளூர் தலைவர்கள், இந்த முக்கியமான உள்ளூர் தலைவர்கள் போராட்டத்திற்கு தலைமையேற்றதால் அவங்க அமிர்தசரஸ்ல கைது செய்துட்டாங்க. 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய ஜாலியன் வாலா பார்க்கில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அப்போ அங்க வந்து பைசாகி திருநாள் அன்று சீக்கியர்களோட அறுவடை திருநாள் தான் இந்த பைசாகி திருநாள். இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கூடியிருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் அறிந்த உடனே ஜெனரல் ரெஜினால்டு டயர்ங்கிறவரு அந்த பீரங்கி வண்டியெல்லாம் கொண்டு வந்து, ஆயுதமேந்திய வீரர்களும் பீரங்கி வண்டியும் கொண்டு வந்து அந்த கூட்டத்தை சுற்றி வளைச்சிட்டாரு. அந்த ஜாலியன் வாலாபாக் எப்படி இருக்கும்னா, சுற்றி உயர்ந்த மதில்கள் இருக்கும், ஒரே ஒரு வாயில் பகுதி மட்டும்தான் இருக்கும். அப்போ மக்கள் வந்து அந்த ஒரு வாயில் பகுதி வழியாக, ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ள போக முடியும், வெளியில வரவும் முடியும். அப்போ இந்த ஆயுதமேந்திய வீரர்கள் வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம கண்மூடித்தனமா அவங்கள சுட ஆரம்பிச்சிட்டாங்க. துப்பாக்கியில இருந்த குண்டுகள் எல்லாம் தீர்றது வரைக்கும் 10 மணி நேரம் கண்டினியூஸா இந்த துப்பாக்கி சூட்டு நடந்துட்டே இருந்தது. அதுல 379 பேரு, அதிகாரப்பூர்வமான அரசு தகவல்களின்படி 379 பேர் இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டனர் சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் இறந்திருப்பாங்க. 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வந்து இந்த தாக்குதலில் இழந்தோர் எண்ணிக்கை வந்து 1000த்துக்கும் அதிகம் என்று தெரிவித்தது. அதுக்கப்புறமா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு பஞ்சாப்ல குறிப்பா அமிர்தசரஸ்ல உள்ள மக்களுக்கு வந்து சவுக்கடி கொடுக்கப்பட்டு அவங்க தெருக்கள்ல ஊர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்தியர்கள் வந்து கொதித்தெழ ஆரம்பித்தாங்க. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் வந்து வீர திருமகன் நைட்வுட் என்ற ஒரு பட்டத்தை அரசு கொடுத்திருந்தது. அந்த பட்டத்தை வந்து அவரு அரசாங்கத்துக்கிடமே திருப்பி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஹெய்சர் இ ஹிந்த் என்ற பதக்கம் வந்து காந்தியடிகளுக்கு அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டது, அதையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்தார். கெய்சர் இ ஹிந்த் பதக்கத்தை காந்தியடிகள் திருப்பி கொடுத்தார். அப்போ ரவீந்திரநாத் தாகூர்னா வீர திருமகன் நைட்வுட் என்கிற பட்டம், ஹெய்சர் இ ஹிந்த்னா காந்தியடிகளோட பதக்கம். அடுத்தது கிலாபத் இயக்கம் பத்தி பார்க்கலாம். 1918 முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்தது. அப்போ இஸ்லாமிய மத தலைவர்னு ஒரு உலகம் ஃபுல்லா போற்றப்பட்ட துருக்கியின் கலீபா ரொம்ப கடுமையாக நடத்தப்படுகிறார். அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த கிலாபத் இயக்கம். இந்த இயக்கம் வந்து மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி என்ற அலி சகோதரர்கள் தான் தலைமை எடுத்து நடத்தினாங்க. அப்போ இந்த கிலாபத் இயக்கத்துக்கு தலைமையா இருந்தவங்க யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி. இந்த இயக்கத்துக்கு காந்தியடிகளும் ஆதரவளிக்கிறாரு. ஆதரவளித்துட்டு இந்த இயக்கத்தை இந்து முஸ்லிம்களை இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவர் கருதுறாரு. அதுக்கப்புறம் 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துல டெல்லியில நடைபெற்ற ஒரு அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு அவர் தலைமையேற்கிறாரு. அப்போ அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க என்ற 3 முழக்கங்களை முன்மொழிந்த சௌகத் அலியின் யோசனை வந்து காந்தியடிகள் ஆதரிக்கிறாரு. அப்போ சௌகத் அலி முன்மொழிந்த 3 முழக்கங்கள் அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க. அதுக்கப்புறம் 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவின் கூட்டம் வந்து காந்தியடிகளோட அஹிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த ஒத்துழையாமை இயக்கம் அதன் வீழ்ச்சியும் இந்த பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.